அதிமுக பொதுச் செயலாளர் EPS தனது சொந்த தொகுதியான எடப்பாடியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். இப்போ நான் கன்னியாகுமரியிலிருந்து எல்லா பகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லா பகுதிக்கும் நான் சுழன்று வந்துவிட்டேன். ஏற்கனவே 195 இடத்துல எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். அப்பெல்லாம் பழனிசாமி மருந்து எடப்பாடியில் போட்டாங்க. நான் வர்ற வழியிலையும் பார்த்தேன், ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வந்தேன். செவரெல்லாம் நீங்க தான் வேட்பாளர். அந்த சுவரெல்லாம் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் போட்டிருக்குது, பழனிசாமி ஆசி பெற்ற வேட்பாளர் போல. ஆக இங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறவங்க நீங்க தான் போட்டிடுறீங்க. ஆக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் எடப்பாடி என்று சொன்னால் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த எடப்பாடி நகரம் உயர்ந்து விட்டது. எந்த மூல முடக்கில் போய் தமிழ்நாட்டில் கேட்டாலும் எடப்பாடி என்று சொன்னால் அதற்கு தனி மரியாதை உண்டு. அப்படி அந்த பெருமையை கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற மக்கள். நான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க கொடுத்த பதவி, உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கின்றேன். மீண்டும் நான் மனித பிறவியாக பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பதவியை யாரும் கொடுத்தது கிடையாது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், 2 அடையாளத்தையும் கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அத்தனை மக்களுக்கும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகின்றேன். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்வதுதான் நிலைத்து நிற்கும் மனதிலே. அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் மண்ணிலே பிறந்தார், வாழ்ந்தார், சாதனை படைத்தார், மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மண்ணிலே பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்தார்கள், மக்களுக்கு உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் 2 தலைவரும் நம்மிடத்திலே இல்ல. 2 தலைவர்களுக்கும் நாம் தான் பிள்ளைகள். இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கின்றது. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள், நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவருக்கு என்று வாரிசு கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. அதை எண்ணித்தான் திட்டத்தை போட்டார்கள். அந்த திட்டம் மக்களுக்கு நன்மை கிடைத்தது. அதனால் இருவரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்கின்றானோ அவன்தான் மக்கள் மனதிலே நிலைத்து இருப்பான். அந்த இருவரும் தலைவர் வழியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்களுக்காக நாங்கள் உழைத்தோம். நான் பதவி ஏற்கின்ற பொழுது எவ்வளவு கடுமையான சூழ்நிலை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். கடுமையான வறட்சி, அதையும் சமாளித்தோம். டெல்டா மாவட்டம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது, அந்த மக்களையும் காப்பாற்றிடும். கொரோனா காலம், 1 வருடம் யாரும் வெளியில் வர முடிஞ்சதா? அந்த காலகட்டத்திலையும் சோதனையான நேரத்திலும் மக்களுடைய உயிர் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் எளிதாக காற்றிலே பரவக்கூடியது. இதுவரை அந்த நோயை நாம் பார்த்ததில்லை. அந்த நோய் தாக்கப்பட்டால் என்ன அறிகுறி என்று கூட தெரியாம, அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது கூட மருத்துவருக்கு தெரியாது.
அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய மருத்துவர்கள் சிறந்த சிகிச்சை அளித்து விலைமதிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வல்லரசு நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூட உயிர்களை காப்பாற்ற முடியல. பல்லாயிரக்கணக்கானவர்கள் செத்து மடிந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நம் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் கூட துக்கத்துக்கு போகல. அவ்வளவு பயம். அந்த காலகட்டத்தில் கூட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நான் 32 மாவட்டத்துக்கு சென்றேன். 32 மாவட்டத்துக்கு துணிச்சலோட போனேன். மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க, இது கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலையிலே இருக்குது தமிழ்நாடு. மருத்துவர்கள் என்னிடத்தில் எச்சரிக்கை விடுத்தாங்க. அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு கொடுத்த வாய்ப்பு மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவன் நம் தலையிலே எழுதினால் நடக்கும். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றேன். அங்கங்க கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக அனைத்து அதிகாரிகள் அழைத்து ஆலோசனை நடத்தி தக்க அறிவுரை வழங்கி அந்த காலகட்டத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் கொரோனா இருக்குதா? ஆனா ஏதாவது புயல் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த காலகட்டத்தில் கூட விலை உயரல, விலைவாசி உயரல, கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகம் சமூக நலக்கூடத்தில் உணவு தயாரித்து 3 வேளை சுட சுட விலை இல்லாம கொடுத்தோம். பேசுகிறார், அதிமுக ஆட்சியிலே ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பச்சை பொய்ய சொல்றார். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றித்தான் இன்றைய முதலமைச்சர் சிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கார். இவர் ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாந்தாரா? இன்றைக்கு சேலம் மாவட்டம் எப்படி இருக்கின்றது நன்றாக தெரியும். இதே எடப்பாடி 2011க்கு முன்பு எப்படி, 2011க்கு முன்பு எப்படி இருந்தது, 2021 வரை எப்படி இருந்தது, நீங்களே சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு எடப்பாடி நகரம் உயர்ந்திருக்குது, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. நீங்கள் வைத்த கோரிக்கை தடையில்லாமல் குடிநீர் வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும், 30 வார்டுக்கும் எடப்பாடி நகரத்தில் வேண்டும் என்று கோரிக்கை வச்சீர்கள். உங்களுடைய கோரிக்கையை அம்மா இடத்தில் சொன்னவுடன் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு செட் வேகத்தில் குடிநீரை கொண்டு வந்து 30 வார்டு மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கல்லூரி வேணும்னு கேட்டீங்க, நம்முடைய எடப்பாடிக்கு சங்ககிரிக்கு இடையில பிரம்மாண்டமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்தோம். 2000 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த கல்லூரியில 2000 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி இன்றைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பை படிக்கிறார்கள். நான் நீங்க வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். நல்ல சாலை வசதிகள், நல்ல பாலங்கள், மருத்துவமனை விஸ்தரிப்பு, நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள். அங்கங்க சென்டர் ஸ்டாண்ட் வச்சு அங்க ஒரு பம்பு, சிறு பம்பு செட் வச்சு அதுல தண்ணி நிரப்பி கொடுத்திருக்கிறேன். உயர்தர கோபுர விளக்கு கேட்டீங்க, பல இடத்துல கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்தேன். நாய் விளக்கு கடை கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்தோம்ல. இன்றைக்கு பல சந்தைகளை காங்கிரீட் ரோடு, ஃபேவர் பிளாக் ரோடு. இன்றைக்கு நான் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது 5 ஏக்கர் விளையாட்டு மைதானம் வேணும்னு கேட்டீங்க இளைஞர்கள். அதற்காக நம்முடைய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 5 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருந்தேன். பல முறை இந்த அரசுக்கு நான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால நம்முடைய இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு அரங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துட்டேன். கூடுதல் பள்ளி கட்டிடம். இத்தனையும் அதிமுக ஆட்சி. இன்றைக்கு நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தீர்களோ அத்தனையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். 2011 எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள்.
இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். சிறப்பாக செயல்பட்டான். இந்த நாட்டுடைய தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்கு நிதின் கட்காரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார், இந்தியாவிலே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எல்லா நம்முடைய பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலையை அமைச்சு கொடுத்த அம்மா என்னை பாராட்டி 2016 மீண்டும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களால் வெற்றி பெற்ற கூடுதலா நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை 2 துறையும் கொடுத்தார். ஆக நாம் செய்த சேவை, நம்முடைய நிர்வாக திறமை இரண்டையும் பார்த்து அம்மா கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்து நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என்ற 2 துறை கொடுத்ததன் மூலமாக நம்முடைய வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் 100 ஏரி திட்டத்தை நீர் நிரப்புகின்ற அந்த பணியை செஞ்ச இந்த ஆட்சியாளர்கள் வந்து முடக்கி வச்சுட்டாங்க. இன்னும் 40% ஏரிகள் நீர் நிரம்பாது இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சியதுடனே அந்த எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நீர் நிரப்பப்படும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.